நேற்றைய நயினார் நாகேந்திரன் சுற்றுப்பயணத்தில் பேசிய பேராசிரியர் ராமசீனிவாசன் அவர்கள் திமுகவை கடுமையாக விமர்சித்து அறிஞர் அண்ணா காலத்தில் கருணாநிதி என்னவெல்லாம் செய்தார் என்பதை புட்டு வைத்தார். இன்னைக்கு தமிழக ஜனநாயகத்தில் வாரிசு அரசியல் இல்லாத ரெண்டே கட்சி, ஒன்னு அண்ணா திமுக, இன்னொன்னு பாரதிய ஜனதா கட்சி. ரெண்டுலயுமே வாரிசுகள் இல்ல. எடப்பாடியார் 5 வருஷம் முதலமைச்சரா இருந்தார். எடப்பாடியார் வாரிசா வந்தாங்க? இல்லையே. ஜெயலலிதா அம்மாக்கு வாரிசே இல்ல. அவங்க எல்லாம் நினைச்சிருந்தா, எம்ஜிஆர் நினைச்சிருந்தாருன்னா ஒரு தத்து புள்ளை எடுத்து வாரிசு அரசியலை உருவாக்கி இருக்கலாமே. அறிஞர் அண்ணா அவர்களுக்கு தத்து மகன் இருந்தார். அவர் நினைச்சிருந்தா மகனையே முதலமைச்சராக்கி இருக்கலாம். கருணாநிதி பக்கத்திலே போயிருக்க முடியாது. அண்ணா அவர்கள் ஜனநாயகவாதியாக இருந்ததால் தான் கருணாநிதி சர்வாதிகாரியாக இருக்க முடிந்தது. இந்த மாதிரி ஒரு திமுக செய்கிற அராஜகத்தை எங்க பார்க்க முடியும்? இன்னைக்கு தமிழ்நாடு தலை நிமிரணும். எப்படி நிமிரும்? இடுப்புல கட்டின வேட்டி அவுந்தது கூட தெரியாம தெருவுல கிடக்குறான் பாருங்க, சாராயம் குடிச்சிட்டு. இதுதான் திமுக ஆட்சி. இடுப்புல கட்டின வேட்டி விழுந்தது கூட தெரியாம தமிழனை குடிபோதையில் வைத்திருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி. இன்னைக்கு இந்தியாவிலே அதிகம் பேர் குடிக்கிற ஆட்சி தமிழ்நாட்டில் தான் இருக்கு. அதிக குடி நோயாளிகள் இருக்கிற ஆட்சி தமிழ்நாட்டில் தான் இருக்கு. தீபாவளிக்கு மாத்திரம் 750 கோடி ரூபாய்க்கு டாஸ்மாக் வித்ததுன்றான். அதுல தமிழ்நாட்டிலேயே மதுரை மண்டலம் தான் அதிகம், 170 கோடி. நாம கோயம்புத்தூரே 150 தான். சென்னையே 150 கோடி தான் குடிச்சிருக்கான். மதுரைக்காரன் வத்தல குண்டும் சேர்ந்துதான் 170 கோடிக்கு நாம தான் முன்னணியில் இருக்கிறோம் என்றால் இது எத்தகைய தமிழ்நாடு உருவாகி கொண்டிருக்கு. இந்தியா பூரா 1 லட்சம் பேருக்கு 12 பேர் தற்கொலை செய்து கொள்கிறார்களாம். தமிழ்நாட்டில் 1 லட்சம் பேருக்கு 26 பேர் தற்கொலை செய்து கொள்கிறார். இந்த ஆட்சியில வாழ்றதை விட செத்து போறது நல்லதுன்னு நினைச்சிருக்கான். எல்லாத்துக்கும் தற்கொலை செய்கிறது அதிகம், குடிநோயாளிகள் அதிகம், சைக்காட்ரிக் ட்ரக் மனநோய் மருந்துகள் விற்பனை இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் அதிகம். அவ்வளவு சைக்காட்ரிக் ட்ரக் விற்குது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதிகம், லாக்அப் டெத் அதிகம், பள்ளி கல்லூரி வளாகங்கள்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத தன்மை அதிகம். எங்க ஒரு 25,000 பேர் கூடின கூட்டத்தில் 41 பேர் செத்து போயிட்டான்னா இப்படி ஒரு ஆட்சி நடக்கலாமா? அன்னைக்கே நீ ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்க வேண்டாமா இந்த அரசாங்கம்? உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் பிஜேபி முதலமைச்சர் இருக்கிறார். கும்பமேளாக்கு 50 கோடி பேர் போறாங்க. 50 கோடி பேர் கலந்து கொண்ட நிகழ்வில் கும்பமேளால ஒரு சின்ன அசம்பாவிதம் இல்ல, ஒருத்தருக்கு காயம் ஏற்படல, உயிரிழப்பு என்ற பேச்சுக்கே இடம் இல்ல. 25,000 பேர்ல 41 பேர் செத்துட்டான்னா இப்படி ஒரு ஆட்சி தேவையா தமிழக மக்களுக்கு? அரசியல்னாலே மக்கள் உயிரை காப்பாற்றுவதான, உயிரை எடுப்பதில்லையே. அதனால் தான் சொல்லுகிறோம், தமிழகம் தலைநிமிர இந்த தமிழனின் பயணத்தில் ஐயா நயினார் நாகேந்திரன் அவர்கள் எல்லா மாவட்டத்திற்கும் சென்று வருகிறார். எல்லா மாவட்டத்திற்கும் செல்லும் போதெல்லாம் எழுச்சி மிகுந்த வரவேற்பு, கூட்டணி கட்சிகளுடைய வரவேற்பு. இதுல ஊடகங்களையும் திமுகலையும் அண்ணா திமுகக்கும் பிஜேபிக்கும் கூட்டணி ஜெல்லாகல. உங்க கூட்டணி இருக்கா? உங்க கொத்தடிமை கூட்டணியே இருக்கும் போது எங்க கொள்கை கூட்டணி இருக்காதா? அண்ணா திமுகக்கும் பிஜேபிக்குமான கொள்கை கூட்டணி இருக்காதா? கொத்தடிமை கூட்டணி நிக்குது எங்க?